இவருக்கு நைட்ல போய் தனியா படுக்கிறாரு, அதனால இவருக்கு தூக்கம் வராது. வீட்டுல மத்தவங்க அப்படியா தலைமைச் செயலகத்துல தலைக்கு மேல ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும்போது எப்படி சார் தூக்கம் வரும்? அதுவும் தமிழ்நாட்டோட முதல்வர் தலைக்கு மேல இவ்வளவு பொறுப்பு இருக்கிறப்ப இவ்வளவு பாரமா இருக்குங்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் பருப்பு மூட்டையெல்லாம் தூக்கி வச்சா எவ்வளவு பாரமா இருக்கும், கொஞ்சம் யோசிக்க வேணாம்? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. அதான் இவர் வந்து ஒரு அந்த சுறா படம் அந்த இது துப்பாக்கில எல்லாம் சட்டையை கழட்டி காட்டினார் இல்லையா, அந்த மாதிரி அந்த மேடையில மட்டும் சட்டையை கழட்டி காட்டியிருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், வேற லெவல்ல இருந்திருக்கும். அப்படியே மாசா இருந்திருக்கும், அப்படியே ஃபயர் பிளாஸ்ட் அப்படி இருந்திருக்கும் சீரியஸா. ஆனா சட்டையை கழட்டல. அந்த சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா ருத்ரதாண்டவமா? ஆமா, சிவபெருமான பொண்டாட்டிய பேரை சிவபெருமான் கூட இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டாப்ல, இவர் அவ்வளவு சொல்றாரு சக்தி சக்தி சக்தின்னு. ஒரு பக்தி தானே அதெல்லாம். ஓ என்னங்க முதலமைச்சர் 20 நாள் ஆச்சு என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் பேரு பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்னா. யார் தலையில? யார் தலையிலையா உங்களுக்கு தெரியாதா? கொண்டை போட்டு கொண்டையில பூ வச்சுட்டு வந்தது யாரு? ஏன் சார் முதல்வருக்கு வேற வேலையே? அந்த தலையில தான் பேன் பார்த்தாராம். இல்ல எங்க முதல்வருக்கு வேற வேலை இல்ல. ஐயோ முதல்வர் பேன் பார்த்தாரு ஏன் அப்படின்னு கேட்டேன். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம். என்ன சார் இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல வணக்கம் சொல்றீங்க? ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, நீங்க சார் ரொம்ப டல்லா இருக்கீங்க. டல்லா அப்படியெல்லாம் இல்ல, நாட்டு மக்களும் நல்லா இருக்காங்கல்ல, ஒரு ரெஸ்ட் எடுத்து வேலை பாக்குறாங்க இல்லையா. படன்னு எப்போதும் காலையில எழுந்திரிச்சா இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் அநியாயத்துக்கு வேலை வாங்கி இந்த திமுக காரங்க வந்து கொடுமைப்படுத்தி மக்களை நாசப்படுத்திட்டாங்க இல்லையா. இப்ப எல்லாருமே ஒரு ஸ்லோவா, ஆமா காலையில ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்கு காலையில 12 மணிக்கு காலையில ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சம்மா, ஒரு சூடா ஒரு காப்பியை குடிச்சோமா, அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா எல்லா வேலையும் பார்த்துட்டு. இது நீங்க யார சொல்றீங்க? கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொல்றீங்களா இல்ல பிரைவேட் ஸ்டாஃப் சேர்த்து சொல்றீங்களா? எல்லாருமே. ஆமா எல்லாருமே இப்படிதானே இருக்குன்னு ஆசைப்பட்டோம். ஆமா இப்ப கவர்மெண்ட்ல வேணா இது அலோடு சார், பட் பிரைவேட்ல அப்படி அலோட் கிடையாதுல்ல. ஐயோ கவர்மெண்ட்ல வந்து இப்ப என்ன தலைமைச் செயலகத்துல இருக்கிறவங்க தலையை பிச்சுட்டு இருக்கானே, அந்த அவங்க இதுங்கிற எப்பயாவது 11 மணிக்கு வந்தோம், இவங்க இதுல வந்து 9 மணிக்கே வர வச்சிடறாங்க. பயோமெட்ரிக் சிஸ்டம் சார். புதிய முதல்வர், புதிய ஆட்சி, புதிய ரூல்ஸ், பயோமெட்ரிக். அது அங்க மட்டும் தான் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்கணும்ல, தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கணும்ல, புரியுதுங்களா? தலைமைச் செயலகத்துல மட்டும் எதுக்குங்க நடக்குது? அப்படி அதானே ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா வரும் எல்லா இடத்துக்கும். எல்லாம் ஆய்வு பண்றவங்க வரைக்கும் கூட எப்படியும் சாயந்தரம் தான் வர்றாங்க, காலையில பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தலைமைச் செயலகத்தை மட்டும்தான் இவருக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக மத்தவனையும் தூங்க விடாம பண்ணலாமா? இவருக்கு நைட்ல போய் தனியா படுக்கிறாரு, அதனால இவருக்கு தூக்கம் வராது. வீட்டுல மத்தவங்க அப்படியா தலைமைச் செயலகத்துல தலைக்கு மேல ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும்போது எப்படி சார் தூக்கம் வரும்? அதுவும் தமிழ்நாட்டோட முதல்வர் தலைக்கு மேல இவ்வளவு பொறுப்பு இருக்கிறப்ப இவ்வளவு பாரமா இருக்குங்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் பருப்பு மூட்டையெல்லாம் தூக்கி வச்சா எவ்வளவு பாரமா இருக்கும், கொஞ்சம் யோசிக்க வேணாம்? புதுசா இப்பதான் சார் களத்துல இறங்கி இருக்கோம், இனிமேதான் சார் எங்களுடைய அதிரடி ஆட்டமே இல்லங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், நாங்க அதை கத்துக்கிட்டு வர வேண்டாமா? ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு துறையும் மாதிரி யாராவது என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணும், இதெல்லாம் ஒன் பை ஒன்னா தானே சார் நாங்க வர முடியும். மக்கள் வந்து எந்த நம்பிக்கையில உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். மாற்றத்துக்காக போட்டாங்க. மாற்றம் என்ன மாதிரி மாற்றத்தை எதிர்பார்த்ததுன்னா, இப்ப நீங்க எவ்வளவு படத்துல டக்குன்னு ஒரு அநியாயம் நடக்கும், டப்புன்னு போய் அங்க இறங்கி குதிச்சு எப்படியா வந்துருவீங்க, அங்க அப்படிதான் போட்டு உங்க டப்பு டப்புன்னு அங்க எல்லாத்தையும் காப்பாத்திடுவீங்க. அது சினிமா, அது சினிமான்னு ஏன் அது மாதிரி ஒதுக்காதீங்க. சினிமா வேற விஜய் வேறன்னு தனியா ஒதுக்காதீங்க, புரியுதுங்களா? இப்ப பீச்ல ஒரு பொம்பளை என் புள்ள போயிருச்சு, என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க விஜயன்னா அப்படின்னு கத்துச்சுல, இவர் வந்தாரா? வரணும்ல. அவர் என்ன சார் சூப்பர்மேனா இல்ல ஃபைட்டர் மேனா சைன்னு வர்றதுக்கு? வந்திருக்கணும். அங்கதான் காவல்துறை இருக்குல்ல. என்ன காவல்துறை? எதுக்கு காவல்துறை? மக்களுக்கு முன்னால என்ன சொன்னாரு? மக்களுக்கு ஒரு அநியாயம்னா அங்க வந்து நிப்போம் அப்படின்னு. அந்த நிப்பான் எவன் சார்? அதுக்குதான் ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க இது கூட கவனிக்கலையா? வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்கான்னா மாதிரி ஒவ்வொரு காவல்துறையிலும் ஒரு விஜய் உள்ள இருக்காரு. நான் தான் வரணும் இல்ல, என்ன மாதிரி அங்க ஒவ்வொருத்தர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் அப்படித்தான் சார் எடுத்துக்கணும். ஐயோ, இவராவது ஏதோ
த்ரிஷா ஃப்ரெண்டு அப்படின்னு போயிடுறாரு. அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளாரும் இருக்கிற விஜய்களும் ஒவ்வொன்று இருக்கா எப்படி புரியலையே. இப்ப இதுக்குள்ள எதுக்கு நீங்க த்ரிஷாவை கொண்டு வந்தீங்க? இதுக்குள்ள எதுக்கு இப்ப த்ரிஷாவை கொண்டு வந்தீங்க? இல்லங்க, ஆட்சியை பத்தியும் மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம அவருடைய த்ரிஷா அப்படிங்கிறவங்க மாதிரி ஏன் கொண்டு வரீங்க? அப்படியா? பதவியேற்புல ஏன் த்ரிஷா கொண்ட போட்டுக்கிட்டு பூ வச்சுட்டு வந்தாங்க? அது ஸ்டைல். அது ஸ்டைல். அது அங்க வந்தாங்கல்ல, வந்தாங்க. அது மாதிரி நாங்களுங்க அது மாதிரி தான் பாக்குறோம். ஆக்சுவலா வந்து என்னன்னா எனக்கு அங்க மட்டுமா வந்தாங்க? இப்போ ரீசெண்டா அஜித் சாரோட அம்மா இருந்தாங்க, அது கூட தானே வந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டா வந்தாங்க சார். ஏங்க ஒரு விஷயங்க நல்லா திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. விஜய் கூட சோடி சேர்றதுக்கு முன்னாலேயே அஜித்தோட சோடி சேர்ந்துட்டாங்க அவங்க படத்துல. அதான் சொல்றேன். அப்ப யாருக்கு முன்னால ஃப்ரெண்டு? அஜித்துக்கு. அப்ப பின்னால தானே இவரு ஃப்ரெண்டு. புரியுதுங்களா? அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு இது நாங்க ஃப்ரெண்ட்ஸ். we are friends. அதேதான். ஆமா, they are friends. அதேதான். ஆமா, எப்படி சொன்னாலும் அதுதான் சார், ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். எல்லாம் நாங்க மட்டும் தப்பா சொன்னோம் ஏதாவது? சார் இப்போ எனக்கு ஒரு டவுட், நீங்க ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர், இப்ப சினிமால இருக்கீங்க, அடுத்து அரசியலுக்கு எப்ப சார் வர போறீங்க? அரசியலுக்கு நீங்க வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோப்பா, மாற்றம் ஏற்படுத்தணும்னா என்ன மாதிரி ஆளலாம்? ஹலோ, இப்ப என்ன மாற்றம் கழிச்சிட்டாங்க? வரும், இப்பதானே வந்திருக்கோம், 3 வாரம் கிட்ட ஆகுது இல்ல, இனிமேதான் மாற்றம் வரும். புரியுதுங்களா? அது மாதிரி நாங்களும் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான்லாம் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா கஷ்டகாலம். ஹலோ, கொலாவை நீங்க கைய வச்சு திறந்துதான் தண்ணி வர வைக்கணும். ஆனா நான்லாம் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா கொலா பக்கத்துல இப்படி கையை நீட்டினாவே தண்ணி ஊத்தும். அது ஆட்டோமேட்டிக் சார். ஹலோ, தெரியுதுல்ல? ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி இருக்கே. ஆட்டோமேட்டிக் ஏன் பணக்கார ஸ்டார் ஹோட்டல்ல தான் வச்சிருக்கான், வேற எங்க வச்சிருக்கான்? மால்ல கூட இருக்கு. அதத்தான், அது எல்லாம் எங்க எவன் போறான்? கை நீட்டா அது தண்ணி சொங்கின்னு. ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஆயா போய் அந்த மால்ல போய் படம் பார்க்கறதுக்கு போய் நின்னு அப்படி கையை நீட்டி கழுவுதா? இல்ல. அந்த கடைக்கோடியில இருக்கிற ஆயாவும் கையை நீட்டினா தண்ணி வருங்கிற பைப்பு யாரு கொடுப்பா? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கொடுப்பேன். நீங்க ஆட்சிக்கு வந்தா புரியுதுங்களா? நான் எதுக்காக திறந்து விட்டு பைப்பு இல்லாம தன்னால வரணும், போய் நின்று இப்படி காட்டினாவே வரணுங்கிறது மாதிரி எதுக்காகனா, ஒரு குருவிக்கு தாகம் எடுக்குது, அப்படி போய் காட்டினாவே தண்ணி ஊத்தணும். ஒரு மாட்டுக்கு தாகம் எடுக்குது, ஒரு போய் காட்டினாவே தண்ணி ஊத்தணும். புரியுதுங்களா? எல்லா விலங்குகளும் குடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆட்டோமேட்டிக் தண்ணி. ஆமா, அந்த ரேஞ்சுக்கு அப்படி பறந்து அப்படி விஞ்ஞான ரீதியா யோசிக்கணுங்க. பயங்கரமா யோசிக்கிறீங்க சார். ஏன்னா யாருமே யோசிக்காதது இவர் யோசிக்கிறாங்கன்னா ஆக்சுவலா அது எல்லாமே நடைமுறையில இருக்கு. ஆனா என்ன நடைமுறையில இருக்கு? ஆமா, மால் கடைக்கோடியில இருக்கிற மால்ல பேசாதீங்க. இந்த பணக்கார கம்யூனிட்டிய போய் நின்னுட்டு இருக்கு. இப்ப அதாவது இப்ப பாருங்களேன், ஒரு கடைக்கோடியில ஒரு டாஸ்மார்க்ல ஒரு டைமண்ட்னு சரக்க ஒரு 160 ரூபா கொடுத்து வாங்கி வாயில வச்சு குடிக்க முடியாது, இருந்தாலும் பயங்கரமா இருக்கும். அப்படியே கடிச்சுக்கிட்டு எப்படியோ குடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ், அதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதைத்தானே சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ. இதே இப்ப டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்து பார்ல இந்த சரக்க எது 400 ரூபாய்க்கு விற்பாங்க தெரியுமா? ஆமா சார், கவர்மெண்ட் டாஸ்மார்க் பிரைவேட்டா மாற போதாமே, உண்மையா சொல்றது? இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப கடைக்கோடியில இருக்கிற அந்த ஆயாவோட புருஷரு, ஆயா ஹலோ ஆயானா ஆயாவுக்கு புருஷன் இருக்க மாட்டானா? இருக்கட்டும். அந்த ஆயாவோட புருஷரு ஒரு கோட்டரை வாங்கி அடிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டப்படுவாரு? அவருக்கு பாருக்கு வருவாரா? இது நாங்க நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்கோம். என்னது? ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய பேர் வந்துட்டு போதை, அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்துல ரொம்ப அடிமையா இருக்காங்க இல்லையா? இதே நாங்க பிரைவேட்டா மாத்திட்டோம், விலை ஏத்திட்டோம்னா ஒரு சிலர் மட்டும் தான் வருவாங்க. எல்லாருமே வந்துட்டு ஐயப்போப்பா அங்க செலவு பண்றது, நான் அந்த பணத்தை வீட்டுக்கு செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் மாறும்ல. இது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க நல்ல விஷயம் தான். ஆனா 17 வயசு பிள்ளைங்க எல்லாம் பார்ல ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்லி உள்ளார விட்டு இது பண்ணிட்டு எல்லாம் 15 வயசுக்கு வராதெல்லாம் போதையில தள்ளாடி வெளியில போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகுது இல்ல? ஆக்சுவலா அவங்க பண்ண தப்பு தானே. அதாவது போலி ஐடென்டி கார்டு கொடுத்து அவங்க உள்ள போயிருக்காங்க. ஆதார் கார்டு வந்துட்டு டூப்ளிகேட் அரேஞ்ச் பண்ணி உள்ள போயிட்டு அது அவங்களா தேடிக்கிட்டது சார். நம்ம ஒண்ணுமே அவங்களா தேடிக்கிட்டது. எல்லாத்தையும் உருவாக்குறது யாரு? பார் அதிகமாக்குனா பார்ல போய் குடிக்கிறது யார் போவா? சோ இப்ப வந்து ஆண்கள் மட்டும்தான் டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு இருக்கான். புரியுதுங்களா? நீங்க பெண்களையும் குடிக்க வைக்கிறதுக்கு பார் ரெடி பண்றீங்க. எல்லாரையுமே குடிமகன்கள் போய் குடிமக்களா ஆக்குறதுக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லையா? போன வருஷம் போன ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் எங்க பார்த்தாலும் ரீல்ஸ் வேற போட்டுட்டு இருந்தாங்க கையில பாட்டில். ஸ்கூல் பிள்ளைங்க முதல் கொண்டு
பொம்பளை பிள்ளைங்க கையில பாட்டில வச்சு ரீல்ஸ் எல்லாம் இது போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஓவரா இல்ல? இதெல்லாம் எப்போ இப்ப நடந்த மாதிரி பேசுறீங்க? கடந்த ஆட்சியில இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா நீங்களும் கையில ஒரு 2 பீர் பாட்டில வாங்கி வச்சது மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஏன் பாக்க ரீல்ஸ பார்த்து நாங்களும் சொல்றோம். ரீல்ஸ பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? அதெல்லாம் வந்து திமுகவுக்கு எகைன்ஸ்டா ரெடி பண்ண ரீல்ஸ் தான். அதெல்லாம் தெரியுமா? அதேதான் இப்ப நடந்த அந்த சம்பவம் தாவேகாவுக்கு அகைன்ஸ்டா நடந்துச்சாம். எகைன்ஸ்டா திமுக காரங்க வந்து உள்ளார வந்து 17 வயசு பொண்ணை தூக்கி சாவடிச்சு விட்டாங்க. அந்த கார்ல போன அந்த காரோட பிளாக் என்ன இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா ஆமா. அது அத மறைக்கணும்ன்றதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு போடாதீங்க. ஒரு குழந்தையோட கையெல்லாம் முறிச்சு கிரிச்சு ஆமா நெஞ்சில எல்லாம் குத்தி. அதுவும் திமுக தான். நம்ம அதே சார் இங்க சொல்றீங்க அது அங்க நடந்த விஷயம். அதான் அது அங்க நடந்தாலும் இங்க மறுபடியும் நடக்கிறது மாதிரி ஒரு பிளானுக்குள்ளார வச்சிருக்காங்களாம். ஆமா திமுக காரங்க அவ்வளவுக்கு பிளான் பண்றாங்களாம். இதெல்லாம் தெரியுமா? ஆமா ஆமா. கடந்த ஆட்சியில் நடக்கிறதா இப்போ ஒரு 15-20 நாள்ல நடக்குதாக்கும். பேசணும்னா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பீங்கல்ல, குற்றம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்க தப்பு அப்படியே மண்ணு போட்டு மறைச்சிருவீங்க. உங்களை மாதிரி ஆள்லாம் தூக்கி பிடிக்கிறது வரைக்கும் நாங்க தூக்கி பிடிக்கல சார். உண்மையே சொல்றோம். அதான் இந்த 5 வருஷம் இல்ல. ஆமா கர்த்தர் மறுபடியும் பிறப்பாருப்பாங்கல்ல, இனிமேல் ஜென்மத்துக்கு கர்த்தர் வரமாட்டாரு, உயிர் தெழுத மாட்டாருங்கிறீங்க. உயிர் தெழுந்தாருன்னா போச்சே, அவரே சாவடிச்சிருவாங்கல்ல. ஆமா முன்னாடியாவது சிலுவையில நீங்களாவது பாதி சாகடிச்சிட்டீங்க போன ஆட்சியில. இப்ப மீதி இருக்கிறத வந்து நாங்க சாகடிப்போம். நீங்களே எதனா உருட்டிட்டே இருங்க, உங்களுக்கு இதான பொழப்பு. ஃபயர் விடுறீங்க, ஃபயர் விட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா நாங்க ஏன் சார் ஃபயர் விட போறோம்? உங்களுக்கு தான் அப்படியே உங்க ஸ்டொமக் எல்லாம் ஃபயர் ஆகி வெளில வந்துட்டு இருக்கு சார். நாங்க வந்து ஒரு 20 நாள் கூட எங்களை வாழ விடாம ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இதெல்லாம் நடக்கிறதுனால தான் ஒரு விஜய் அடுத்த நொடியே எல்லாத்தையும் மாத்திருவேன்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷமே நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மாத்துவேனாரு. இப்போ வந்து மாத்த முடியலன்னு சொல்றாரு. இதே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவேன்னு தான் சொன்னார். உடனே எல்லாம் மாத்துவேன்னு சொன்னார். ஐயோ உடனே மாத்துவேன்னு சொல்லியிருக்காருங்க. நீங்க போய் பாருங்க. அவர் வார்த்தை தமிழ்நாட்டுல இருக்க அவ்வளவு பிரச்சனை இல்ல சார். அதெல்லாம் இப்படிங்கிறதுக்கெல்லாம் மாத்த முடியாது சார். 1 by 1 அப்புறம் எதுக்காக சொன்னாரு? அவர் அந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். சொல்லியிருக்க மாட்டாருன்னா சொல்லாதீங்க. நான் ரீல்ஸ் வரைக்கும் இருக்கு பார்த்துட்டு தான் அதை பார்த்து உடனே மாத்திரேன்னு இல்ல, உடனே மாத்திரம் அடுத்த நிமிஷம் மாத்திரேன்னு சொல்லியிருக்காரு மேடையில. பொது மேடையில சொல்லியிருக்காரு. சரி பொது மேடையில எந்த பிரச்சனையும் சொன்னார்? உடனே மாத்திரேன்னு. உடனே வந்தா எல்லா பிரச்சனையும் அடுத்த நிமிஷம் நான் ஆட்சியை பிடிச்ச அடுத்த நிமிஷம் எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வச்சிருன்னு சொல்லி பேசி எல்லா பிரச்சனையும் அந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனை விவாதிக்க வேண்டாமா? என்னத்தை விவாதிப்பீங்க? அதை பத்தி தெரிஞ்ச பிறகுதான் அவர் மாத்துவாரு. ஏங்க புரியுதுங்களா? அதாவது நீங்க எல்லாம் ஒரு காலத்துலயும் இல்ல, இந்த ஜென்மம் இல்ல, 7 ஜென்மத்துக்கும். ஆமா கடைசியில சொல்றேன், நல்லா உங்களை மாதிரிதான் நிறைய பேரு இந்த இது திருச்சியில வந்து அவர் பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு என்ன பேசுறாருன்னு அதை கேட்க கூட இல்ல, ஆர்ப்பரிச்சு. ஆமா இவர் கவர்ச்சின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல, கவர்ச்சியை காட்டுங்க அப்படிங்கிறது மாதிரியே அந்த மாதிரி இருந்தது அந்த ஆர்ப்பரிப்பு. ஆமா திருச்சி மக்கள் மேல எனக்கு இருக்கிற அதாவது என்ன சொல்றது அந்த நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா, அது மேம்பட்ட சமூகத்தோட எண்ணமா இருந்தது. ஐயோ நம்ம தமிழ் சமூகம் இவ்வளவு பற்றும் பாசமா. ஆமா சார், தன்னை ஜெயிக்க வச்ச தன்னோட தொகுதி மக்களை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு. அதனாலதான் அவர் அந்த மாதிரி பேசினாரு. என் மக்கள் என் ஜன என்ன ஜெயிச்சு இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க அப்படி அந்த சந்தோஷத்துல அவர் அப்படி பேசினாரு. அதான் இவர் வந்து ஒரு அந்த சுறா படம் அந்த இது துப்பாக்கில எல்லாம் சட்டையை கழட்டி காட்டினார் இல்லையா, அந்த மாதிரி அந்த மேடையில மட்டும் சட்டையை கழட்டி காட்டியிருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், வேற லெவல்ல இருந்திருக்கும். அப்படியே மாசா இருந்திருக்கும். அப்படியே ஃபயர் 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 பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அப்படி இருந்திருக்கும் சீரியஸா. ஆனா சட்டையை கழட்டல. ஆனா அடுத்த அப்படியாவது எப்படியாவது கழட்டணும். சட்டையை கழட்டாமலே எங்க முதல்வர் அழகு அழகுதான். ஏங்க சட்டையை கழட்டாமையே இவ்வளவு அழகா இருக்காரு, சட்டையை கழட்டி இருந்தா எவ்வளவு அழகா. ஏன் கழட்டணும்ங்கிறோம், கழட்டாமலே அவர் அழகா தான் இருக்காரு. நாங்க அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிறோம். எங்க முதல்வர் யங்கஸ்ட் முதல்வர். அப்படியா? ரொம்ப ஸ்டைலிஸ்ட் முதல்வர் இல்லையே. ஒரு தூய சக்தி அப்படிங்கிறது தானே இவங்க. அதுல வந்து இப்ப ஆட் ஆயிருக்காம கவர்ச்சி சக்தின்னு. கவர்ச்சி சக்தி அது யாரு? என்னங்க தெரியாதா? யார் அந்த கவர்ச்சி சக்தி? தீய சக்தி, பராசக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, தூரத்து சக்தி, பக்கத்துல சக்தி, அப்படி இப்படின்னு. ஆனா சீரியஸா சொல்றான், அந்த சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாக கூடாது. ஏன்னா ருத்ரதாண்டவமா? ஆமா சிவபெருமான் பொண்டாட்டிய பேரை சிவபெருமான் கூட இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டாப்ல. இவர் அவ்வளவு சொல்றாரு சக்தி சக்தி சக்தின்னு. ஒரு பக்தி தானே அதெல்லாம். ஓ பக்தி, அது சக்தி வந்து பக்தி, பக்தியை தான் சொல்லியிருக்காரு. ஓ பக்தியில தான் சக்தியை சொல்லியிருக்காரு. சிவபெருமான் கோச்சுக்க மாட்டான்.
கோச்சிக்க மாட்டார்ல? என்னங்க ஊன்னா புரியல. சிவபெருமான்லாம் கோச்சிக்க மாட்டாரு. சிவபெருமான் அவரோட அருளாலதான் சார் வந்திருக்காரு. அவரு மட்டும் கிடையாது, ஒரு கடவுள் மட்டும் கிடையாது. இந்து கடவுள், கிறிஸ்டின் கடவுள், முஸ்லீம் கடவுள், எல்லாருடைய கடவுளோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம தலைவர் வந்திருக்காரு, முதல்வர் ஜோசப் விஜய். எப்படி வந்து என்ன சொல்ற, சிவபெருமான் ஒரு விஷயத்த அதாவது யாரு சக்தி பார்வதி கூந்தல்ல மனம் இருக்கா மனம் இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்தது இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து இவரும் நம்ம முதல்வர் யாரு முன்னாள் நடிகர் ஆமா அவர் வந்து இப்போ மனம் இருக்கா மனம் இல்லையான்னு விசாரிக்க சொல்லியிருக்காராம். தெரியுமா? நீங்க என்ன சொல்லும் போது எங்களுக்கு ஒரு சாங் ஞாபகம் சார். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. இப்ப எங்க ஆள் மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு எங்க சிஎம் சார். ஏங்க மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. அவர் கூந்தல்ல மனம் இருக்கா மனம் இல்லையான்னு அந்த விஷயம் விவாதம் போயிட்டு இருக்கான் தெரியுமா? நாட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா? கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையா அது ரொம்ப முக்கியம். ஹலோ, இப்ப 20 நாள் ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் என்னடா பண்ணிட்டு இருக்காருன்னு என்கிட்ட கேட்டாங்க. உங்ககிட்ட? ஆமா, என்கிட்ட கேட்டோன்னே நான் என்ன சொல்றது, எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்வீங்க ஒன்னும் சொல்ல, நான் இன்னொருத்தட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி இன்னொருத்தட்ட கேட்டேன். என்னங்க முதலமைச்சர் 20 நாள் ஆச்சு என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் பேனு பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்னா. யார் தலையில? யார் தலையிலையா உங்களுக்கு தெரியாதா? கொண்டை போட்டு கொண்டையில பூ வச்சுட்டு வந்தது யாரு? ஏன் சார் முதல்வருக்கு வேற வேலையே? அந்த தலையில தான் பேன் பார்த்தாராம். இல்ல எங்க முதல்வருக்கு வேற வேலை இல்ல. ஐயோ, முதல்வர் பேர் பார்த்தாரு ஏன் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது, அவர் முதல்வரா இருக்காரு, முதல்வர் உட்காந்து பேனு பார்க்க மாட்டாரு அப்படின்னு. அந்த உண்மையிலேயே வந்து இப்ப எல்லாம் பேன் இருக்காங்க அப்படின்னா, சிவபெருமான் பொண்டாட்டி தலையிலேயே பேன் இருந்தது, அந்த முடியே நாரி போய் இருந்தது. எது? சிவபெருமான் பொண்டாட்டி சக்தியோட முடியே. அப்படிங்கிறப்ப இந்த முடி நாராதா? இதுல பேன் இருக்காதா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க சிஎம் 1008 வேலை இருக்கு தலைமைச் செயலகத்துல. ஒவ்வொரு ஃபைலையும் பார்த்து முடிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்ல. இதுல வேற போய் ஐயோ, அந்த வேலை எந்த வேலையும் ஏதாவது நடக்கலையாமே? எதுவுமே இல்லையாமே? எல்லா பக்கத்தும் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா வேலையும் அங்க ரொம்ப ஃபாஸ்டா வேகமா நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எதையும் பார்க்காமலாம் பேச. மேகதாது அணை கட்டணும்னு சொன்னதுக்கு பதில் சொல்லலையாம். என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பேன் பார்த்துட்டு இருந்தாராம். புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, உங்களுக்கு வேற வேலை இல்ல, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமா? எங்களுக்கு அங்க வேலை எல்லாம் இருக்கு. அததான் பேன் பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை பேன் எடுத்திருக்காருன்னு தெரியல. இதுதான் பேனை எடுத்து எப்படி இப்படி கையில வச்சு இப்படி நசுக்குவாங்கல்ல, அந்த பேனை சாவடி இப்படி அப்படிங்கும்ல. நல்ல வேலை என் மண்டையில பேர் இல்ல. சிரிக்காதீங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல சார், ஒண்ணும் இல்ல நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. சரி விடுங்க. எங்க முதல்வருக்கு வந்துட்டு 1008 வேலை தலைமைச் செயலகத்துல. உங்களுக்கு கவலை என்ன தெரியுமா? அவர் உங்க தலையில பெண் பார்க்காம இருக்காருங்கிறதா உங்களுக்கு கவலை. வேணாம், அவர் இந்த நாட்டோட பிரச்சனையை பார்த்தா போதும். யார் தலையிலும் யாருக்கும் பெண் பார்க்கலாம் வேண்டாம். அவருக்கு வேற வேலை இல்லையா சார்? உங்களுக்கு தான் வேலை இல்ல, அவருக்குமா வேலை இல்ல? உங்களுக்கு தெரியலங்க. உண்மையான அளவு கடந்த அன்பு வச்சிருக்கவங்க சிவபெருமானே பார்ப்பாங்க. சிவபெருமானே பார்வதி தலையில பெண் பார்த்திருக்காரு அப்படிங்கறதுனால தானே நக்கீரன் வந்து மனம் உண்டா மனம் இல்லையான்னு இருக்காரு. அது மாதிரி இவரு உண்மையான அன்பு இருந்தா பெண் பார்ப்பாங்களாம். ஆமா, அவர் பாக்குறாரா இல்லையா நாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம். முதல்ல இருக்கிற ஆட்சி அவர் ஒழுங்கா நடத்தினாலே எங்களுக்கு அதுவே போதும். மக்களுக்கு என்னென்ன சொல்லணும் செய்யறேன்னு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுட்டாலே எங்களுக்கு அதுவே ரொம்ப. எது 2500 ரூபாயா வரும் சீக்கிரம்? 6 சிலிண்டரு வந்துரும். மாமஞ்சீரு அதுவும் வரும். இந்த கையில மோதிரம் வரும் சார். ஆன் தி வேல இருக்கு சார். அப்போ எல்லா ஊருக்கும் பஸ் ஃப்ரீ? அதுவும் கூடிய விரைவில். பஸ்ஸே ஓடலையே. யார் சொன்னா ஓடலன்னு? வெளில போய் பாருங்க. நீங்க பைக்ல போனா அப்புறம் பஸ் எப்படி ஓடும்? அதான் முட்டு கொடுக்குறீங்களா? அதாவது அங்கங்க நின்னு பஸ் இல்லைன்னு கத்திட்டு இருக்கிற பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. இல்ல சார், நாங்களும் அழகா போயிட்டு தானே வந்துருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. காலையில 8ஆம் தேதியில இருந்து ஸ்கூல் திறக்க போறாங்களா? 4ஆம் தேதி நீல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து சோறு போடுறது, காலையில சோறு போடுறது உண்டா? அதெல்லாம் கண்டினியூ பண்ணுவார் சார். கண்டினியூ, எல்லாமே கண்டினியூ. அதெல்லாம் எந்த குறையும் வைக்க மாட்டாரு எங்க சிஎம். பரவாயில்ல. ஏதாவது குறை கிடைக்குமான்னு தேடி பாக்குறீங்க. குறையே இல்லையே, ஒரு குறை சொல்ல முடியாது. ஐயோ, ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு தான் கண்ணுல விளக்கண்ணைய விட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது 6 நாள்ல வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 6 நாள்ல பிரச்சனை பண்றோமா? ஆமா, அவர் பதவி எடுத்த 6ஆவது நாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க உங்க வேலையை. இப்படியே இது வரைக்கும் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தமிழ்நாட்டுல? இதுக்கு முன்னாடி ஆட்சியில எத்தனை பேர் செத்து போனாங்க? அதான் இப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இதுக்கு முன்னால எத்தனை பேர் செத்து போனாங்க? எத்தனை பேர் தெரியுமா செத்துருக்காங்க? 2 பேரா இல்ல 3 பேரா? ஹலோ, 1,70,70,000 பேர் செத்துருக்கான் இந்த 5 வருஷத்துல. எது? ஆக்சிடென்ட்ல மட்டும். ஆமா, ஆக்சிடென்ட் எல்லாமே ஆக்சிடென்ட்னு ஒண்ணு நடந்தாவே அது மர்டராம்.
இப்ப எல்லாம் மர்டர் தான் பண்றாங்க. கிரிவலத்துல இப்ப சுத்தி இருக்கீங்களா? கிரிவலத்துல போய் சுத்தினாவே உங்களை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருவாங்க. அது தெரியுமா? இப்ப கிரிவல பாதுகாப்புக்கு என்ன பாதுகாப்பு? அந்த மகளிர் அணி படையெல்லாம் எங்க போனாங்க, என்ன அதெல்லாம் எப்ப போடுறாங்க? சிறப்பு மகளிர் படை, அதிரடி படை. அதான் அதெல்லாம் எப்ப என்ன இருக்கு? அதெல்லாம் இருக்கு ப்ராசஸ்ல இருக்கு. அந்த வேலை எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு. கிரிவலம் போலாமா? போயிடலாம், கூடிய சீக்கிரம் போயிடலாம். ஒருவேளை இல்லாட்டினா கிரிவலத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, திருவண்ணாமலை இருக்கிற அந்த சிவபெருமான தூக்கி கொண்டு வந்து நம்ம இது என்ன சொல்றது, பனையூர்லயா? பனையூர்ல எதுக்கு வைக்கணும்? தலைமைச் செயலர் பக்கத்துல நம்ம எம்ஜிஆர் சமாதி இருக்குல்ல, அங்க வச்சிட்டோம்னா சிவபெருமான வரவங்க பாதுகாப்பு அங்கனே முடிச்சுட்டு போயிட்டுமே. சிவபெருமான் இங்கதானே பாதுகாப்பு இருக்கு. கிரிவலம் சுத்திக்கிட்டு வர்றானுங்களா, வர்றப்ப அந்த மலைக்குள்ளார கூட்டிட்டு போய் கற்பழிச்சிடறாங்களா? எதுக்கு? தேவையே இல்லை. அந்த சிவனை இங்க தூக்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா ஏதோ ஒண்ணும் இல்லை. இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம். இளையராஜா ஐயாட்ட சொல்லிட்டோம்னாவே அவர் பண்ணி கொடுத்துருவாரு. இது இப்ப அவர் எதுக்கு இதுக்குள்ள வந்தார்? இளையராஜா ஐயா ஹலோ, திருவண்ணாமலையில ஏதாவது அந்த கோயில்ல ஏதாவது சம்பவம் செய்யணும், அந்த சம்பவத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும், கெட்டது நடக்கணும், அப்படி எது நடந்தாலும் அவரோட ஒப்புதல் பேர்ல தான் நடக்கும். ஏன்னா அந்த கோயில் கோபுரத்துக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சது அவர் தான். அப்படி பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட தான் இருக்காரு. அதான் சொல்றேன், ரோல் எல்லாம் போட்டிருக்காருல்ல, அதான் சொல்றேன். இவங்க 2 பேர்த்திட்டையும் கலந்து உட்காந்து ஆளை பண்ணிட்டு, எப்பா நீ கிரிவலத்தை நிமிடம் அங்க போனா நிறைய சட்ட சிக்கல் ஆகுது, அதனால அந்த சிவபெருமான் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த திருவண்ணாமலை மாத்தி இங்க கொண்டு வந்துருவோம். சரி சார். ஆமா, உங்க கோரிக்கை நம்ம முதல்வர் கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். ஆமா, நந்தா சார் சொல்லிட்டாரு, எப்படியாவது பண்ணிடுங்க, எதையாவது பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எதுக்கு நன்றி? ஏங்க போதும் சார். மக்களோட பார்வையா நான் இருந்து கேக்குறேன். ஆமா, மக்களோட பிரதிநிதியா இருந்து கேக்குறீங்க. ஆமா, தயவு செஞ்சு பேன் பாக்குறத நிப்பாட்டிட்டு இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. நன்றி சார். ஆமா, நன்றி, வணக்கம்.